இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காணாம போனது எங்க தங்கச்சி, நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. இல்லடி, அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ நம்ம வீட்டு பொண்ணு இல்ல. ஆனா அவ வயசை நம்ப முடியாதுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். உங்களுக்கும் கூட தான் பெரியாத்தா வயசாயிடுச்சு. நீங்க வயசுக்கு ஏத்த மாதிரியா நடந்துக்கிறீங்க. எங்க தங்கச்சிய பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏன் இப்படி கோவப்படுறிய? ஏதோ புள்ளைய கண்டுபிடிக்கணும்னு என் மனசுல என்ன தோணுதோ அதை சொன்னேன். இது ஒரு குத்தமா? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பெரியாத்தா, உங்க கண்ணு முன்னாடி தானே கனி இருக்கா. நீங்களும் இந்த குடும்பத்துல தானே இருக்கீங்க. உங்களுக்கு கனியை பத்தி தெரியாதா? வாய் கூசாம பேசிட்டு இருக்கிய. தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். இல்லடி, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாதுல்ல. எதுக்கும் யார் கூடயாவது ஓடி போயிட்டாளான்னு ஒரு வார்த்தை விசாரிங்களே. அதனால என்ன குறைஞ்சா போயிட போறீங்க? ஒரு வார்த்தைய தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன கை வச்சிருவேன். மாமா, இவங்கள பேசாம இருக்க சொல்லுங்க. இல்ல டிபார்ட்மெண்ட் அடி எப்படி இருக்குன்னு காட்ட வேண்டி வரும். ஊர் வாய கூட முடியலாம், ஆனா இது வாயெல்லாம் மூடவே முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இது வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு. சம்பவமும் கேட்கல, நீங்களும் கேட்கல. அதான் இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம பிள்ளைய தப்பா பேசுது. ஏ பாண்டிமா, நானே என் பச்சை பிள்ளை கனியை காணணும் கோல நடிக்க போய் கிடக்குறேன். இந்த பாரு, ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லனாலும் பரவாயில்ல, அமைதியா இரு. அந்த சௌத்ர பாண்டி மாதிரி எதையாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் உனக்கு. விடுங்க மாமா, இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இல்லப்பா, அந்த கோணத்திலயும் யோசிங்கன்னு தானே ஒரு வார்த்தை சொன்னேன். இப்படித்தான் நடந்திருக்கும்னு நான் ஒன்னும் சொல்லலையே. எந்த கோணத்திலும் யோசிக்க வேண்டாம். நீங்க வாயை முடிக்கிட்டு இருந்தாலே போதும்.